வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இட்லி மாவு அரைக்கிற அன்றைக்கே பண்ணிடுவேங்க. இதுக்கு தனியாக மாவு அரைக்க மாட்டேன். நம்ம எப்பவும் இட்லி கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவுலேயே இதை பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. நான் இட்லி மாவு அரைக்கல, 4க்கு 1, 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து வச்சு அரைப்பேங்க. இது நல்லா நம்ம இட்லிக்கு திக்காக தானே, நல்லா கெட்டியாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். அந்த மாவில் 1 கப்பு மாவு நான் எடுத்திருக்கேங்க. நான் இதில் உப்பு கலக்கலை, இட்லி மாவில் தனியாக உப்பு கலக்குவேன். இப்போ 2 டம்ளர் சர்க்கரை பாகு காய்ச்சலாங்க. அதுக்கு 2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி. இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கம்பி பதம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சொட்டு லெமன் விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க, 3லேருந்து 4 சொட்டு போதுங்க. இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் மீடியமாக சூடானா போதுங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்த்தணும். அப்போ தான் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இந்த மிட்டாயுடைய டேஸ்ட் அப்போ தான் வரும், இல்லாட்டி அது வேறு மாதிரி இருக்கும். நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்தாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ சேர்த்தாதீங்க, முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ தான் மீடியமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடாகணும். ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. அந்த சூடு மீடியமாக இருந்தால் ஓகே. இப்போ பாகு ஆறிடுச்சுங்க, அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன் நான். பாகு அந்த மிட்டாயை உள்ள போடையில் சூடாக இருக்கணும். இப்போ இதில் மாவு உள்ள போடையில் சின்ன சின்ன பாலாக போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அப்படியே போண்டா மாதிரி பெருசாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கறனால நல்ல உப்பி வரும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. அதுவே மிட்டாய், அப்போ தான் மிட்டாய் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த சக்கரைப்பாகில் உள்ளே போட்டுக்கலாம். சக்கரைப்பாகு கம்பி பதம்லாம் விட்டுறாதீங்க. இப்போ பாகு நல்ல சூடாக இருக்குது, உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவை இது மாதிரி போட்டு எடுத்து பாகில் போட்டுக்கலாம். சக்கரைப்பாகு காய்ச்சியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கம்பி பதம் அது மாதிரிலாம் சிறு கம்பி பதம் கூட தேவையில்லை தான். பதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இது இறங்காது, உள்ள பாகு இறங்காது உள்ள மிட்டாய்க்குள்ளே, அதுதான் காரணம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது எல்லா மிட்டாயிலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிடுங்க இந்த பாகை. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது நல்லா ஊறிடுச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. தனித்தனி மிட்டாயாக ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும். நல்லா அது மாதிரி இந்த பாகெல்லாம் ஒட்டாது கையில் எடுக்கிறப்போ. அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.